தேர்தல் ஏப்ரல் 23 நடக்கும். தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. கடுமையாக உயரும் எண்ணெய் விலை, எகிரும் சமையல் பட்ஜெட், வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற ராகுல் டிராவிட். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23 நடக்கும். மே 4 முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக அரசின் பதவிக்காலம் மே 10 நிறைவடைகிறது. எனவே தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் தேர்தலை நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்து வருகிறது. அதன்படி 234 தொகுதிகளை கொண்ட தமிழக சட்டசபைக்கு ஏப்ரல் 23 ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடத்தப்படுகிறது. வேட்புமனு தாக்கல் மார்ச் 30 தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 6 முடிவடைகிறது. வேட்புமனு பரிசீலனை ஏப்ரல் 7 நடக்கிறது. வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கு கடைசி நாள் ஏப்ரல் 9 ஆகும். ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை மே 4 நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. அன்று காலை 10 மணி முதல் முன்னணி நிலவரமும் மாலை முதல் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் விவரமும் தெரிய வரும். அன்று இரவே தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்பது தெரிந்துவிடும். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 நடக்கும் என்று இந்திய தேர்தல் கமிஷன் அறிவித்தது. அதைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக தமிழகத்தில் அமலுக்கு வந்துள்ளன. அதன்படி அரசின் அனைத்து நிர்வாக பொறுப்பும் தேர்தல் கமிஷனுக்கு சென்றுவிட்டன. ஏதாவது மிக முக்கிய பிரச்சனை நடந்துவிட்டது என்றால் மட்டுமே அரசு உயர் அதிகாரிகளை முதலமைச்சர்கள் அல்லது அமைச்சர்கள் அழைத்து ஆலோசிக்கலாம். அதுவும் தேர்தல் கமிஷனின் உத்தரவை பெற்றுதான் செயல்படுத்த முடியும். தமிழகத்தின் 17வது சட்டசபைக்கான தேர்தல் நடைபெற்று அடுத்த ஆட்சி அமையும் வரை இந்த அரசு காபந்து அரசாக செயல்படலாம். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் போது அரசு, அரசியல் கட்சிகள், வேட்பாளர்கள், பொதுமக்கள் ஆகியோரின் அனைத்து நடவடிக்கைகளிலும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. அதன்படி பொதுமக்கள் யாரும் தேர்தல் நடவடிக்கைகள் முடியும் வரை, அதாவது வரும் மே 6 வரை தனிநபராக ரூபாய் 50,000க்கு மேல் தொகையை எடுத்து செல்ல முடியாது. அப்படி கொண்டு செல்வதாக இருந்தால் அதற்கான ஆதாரங்களை கையில் வைத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பறக்கும் படையினர் அந்த தொகையை பறிமுதல் செய்து விடுவார்கள். ஓட்டுக்காக வாக்காளர்களுக்கு மது, பணம், பரிசு பொருட்கள் கொடுக்கக்கூடாது. ஓட்டு போட வாக்காளர்களை மிரட்டக்கூடாது. தனிப்பட்ட யாருடைய நிலம், கட்டிடம், சுற்றுச்சுவர் போன்றவற்றை அவரது அனுமதி இல்லாமல் அரசியல் கட்சிகள் பயன்படுத்தக்கூடாது. தேர்தல் பிரச்சாரத்திற்காக அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதாக ஆளும் கட்சியினர் மீது புகார்கள் வரக்கூடாது. அரசு அலுவலர்களை அமைச்சர் தனது அலுவலக பணிகளுடன் சேர்க்கக்கூடாது. அரசு பணியை அரசியல் பணிகளுடன் சேர்க்கக்கூடாது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசின் உபகரணங்களையோ அலுவலர்களையோ பயன்படுத்தக்கூடாது. அமைச்சர்களை சென்று சந்திக்கும் அதிகாரிகள், அலுவலர்கள் தேர்தல் நடத்தை விதிமீறல் குற்றச்சாட்டுக்கு ஆளாவார்கள். குற்ற வழக்குகளுக்கு அவர்கள் ஆளாக நேரிடும். மத்திய அல்லது மாநில அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் காட்டப்பட்டுள்ள அமைச்சர்கள், அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகளின் அனைத்து குறிப்புகளும் அவர்களின் தனிப்பட்ட சாதனைகளைப் போல புகழ்ந்து பேசுவதாக இருந்தால் நீக்கப்படும். அமைச்சர்கள் தங்களின் தனி அதிகாரத்திற்கு உட்பட்ட நிதி, மானியங்களை அனுமதிக்க கூடாது. வாக்காளர்களை அரசியல் கட்சிக்கோ அல்லது வேட்பாளருக்கோ சாதகமாக தூண்டும் வகையில் அது பற்றிய புதிய திட்டங்கள், அறிவிப்புகளை செய்யக்கூடாது. இந்த கட்டுப்பாடுகள் புதிய திட்டங்களுக்கும் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் திட்டங்களுக்கும் சமமாக பொருந்தும். ஆனாலும் ஏற்கனவே நிறைவடையும் நிலைக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய, பிராந்திய மற்றும் மாநில பயன்பாட்டு திட்டங்களின் விஷயத்தில் அவற்றின் பயன்பாடு நிறுத்தப்பட வேண்டும் என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. அரசினால் பட்ஜெட்டிலோ கவர்னர் உரையிலோ அறிவிக்கப்பட்ட திட்டம்தான் என்று அவற்றை தொடங்கினால் அது தேர்தல் நடத்தை விதிமீறல் குற்றமாக கருதப்படும். திட்டங்களுக்கு புதிய நிதி ஒதுக்கீடு செய்யக்கூடாது. தேர்தல் அறிவிப்புக்கு முன்பே பணி ஆணை கொடுக்கப்பட்டு இருந்தாலும் அந்த பணிகள் தேர்தல் முடிந்த பிறகே மேற்கொள்ளப்பட வேண்டும். பணிகளை முடித்து அதற்கான தொகையை உரியவருக்கு வழங்குவதற்கு தடையில்லை. திட்டங்களை அமைச்சர்கள் ஆய்வு செய்வது கூடாது. மக்கள் நலத்திட்டங்கள் செயல்பாட்டில் இருந்தாலும் கூட தேர்தல் முடியும் வரை அவை நிறுத்தப்பட வேண்டும். தேர்தல் கமிஷனின் முன் அனுமதியின்றி நலத்திட்டங்கள் மற்றும் திட்ட பணிகளுக்கான புதிய நிதியை வெளியிடவோ அல்லது வழங்கப்பட்ட பணிகளுக்கு ஒப்பந்தம் செய்யவோ கூடாது.
இதில் எம்பி, எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியும் அடங்கும். இயற்கை பேரிடர் நிவாரண நிதி, முதியோர் உதவி நிதி அளிப்பதற்கு தேர்தல் கமிஷனரின் முன் அனுமதி பெற்று வழங்கலாம். ஆனால் வாக்காளர்களுக்கு கட்சி சார்பான தூண்டுதல் ஏற்படுத்தக்கூடாது. அனைத்து ஆடம்பரமான செயல்பாடுகளும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று அதில் கூறப்பட்டிருக்கிறது. கடுமையாக உயரும் எண்ணெய் விலை, எகிரும் சமையல் பட்ஜெட். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் தொடர் தாக்குதலை அரங்கேற்றி வருகின்றன. இந்த நிலையில் போர் சூழல் காரணமாக சமையல் எண்ணெய் விலையும் கிடுகிடுவென உயர்ந்திருப்பதாக மொத்த குடும்ப தலைவிகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக வீட்டில் பெரும்பாலானோர் பயன்படுத்தக்கூடிய சூரியகாந்தி எண்ணெய் முன்பு 1 லிட்டர் ரூபாய் 155க்கு விற்கப்பட்ட சூழலில் இப்போது ரூபாய் 170க்கு விற்கப்படுகிறது. சில்லறை கடைகளில் இதன் விலை ரூபாய் 175 வரை விற்கப்படுகிறது. இதேபோல் பாமாயில் கடந்த 2 வாரத்துக்கு முன்பு 1 லிட்டர் ரூபாய் 110க்கு விற்கப்பட்ட சூழலில் இப்போது ரூபாய் 122 வரை மொத்த விற்பனை கடைகளில் விற்பனை செய்யப்படுகிறது. வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற ராகுல் டிராவிட் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மற்றும் உள்நாட்டு கிரிக்கெட்களில் சிறந்து விளங்கும் வீரர்கள், பயிற்சியாளர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டு பிசிசிஐயில் வாழ்நாள் சாதனையாளர் விருது இந்திய முன்னாள் வீரரும் பயிற்சியாளருமான ராகுல் டிராவிட்டுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டின் சிறந்த கிரிக்கெட் வீரர் விருதுக்கு சுப்மன் கில்லுக்கு வழங்கப்பட்டது.